மாமிடா. ஆமா, இப்ப என்ன பண்றது? சினேகா ஆஸ்பத்திரியில இருக்கான்னு தெரிஞ்சா மாமி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாளே. சரி சரி, அதெல்லாம் சொல்ல வேண்டாம், வா. சரி வா. கிச்சா, நீ ஏதாவது பேசி சமாளி. மாமி கிச்சா, எப்படி இருக்கு? ஏதோ இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மாமி, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு? லேசா ஜுரம், ஊரெல்லாம் கால்ராவா இருக்கே, அதான் பயந்துட்டு டாக்டரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீ எங்க இங்க? அது பன்னீருக்கு இருமல் காய்ச்சல், அதான் வந்தோம். ஆமா, காய்ச்சல் இருமல். இருமல் காய்ச்சல்னு கையில மருந்தோட டாக்டரை பார்க்க போற? அது மாமி சினேகாவுக்கு. ஸ்னேகாவுக்கா? பன்னீர். ஸ்னேகாவுக்கு என்னடா ஆச்சு? மாமி பதறாது, ஸ்னேகாக்கு ஒண்ணும் இல்ல. அவ கர்ப்பமா இருக்கா இல்லையா, அதான் மாத்திரை மருந்தெல்லாம். பொண்ணு புள்ளையான் இருந்தா அம்மா தாண்டா பக்கத்துல இருந்து பார்க்கணும். எனக்கு அந்த குடுப்பனை இல்ல. இத்தனை பக்கத்துல இருந்தோம் என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாளேடா. மாமி கவலைப்படாதே, அதான் பாட்டியம்மா இருக்காள, அவ ஸ்னேகாவை நல்லா கவனிச்சுப்பா. நான் ஸ்னேகாவுக்காக ரோஜாட்ட போய் கெஞ்சிரேன்டா. ஆனா அவ மனசு கல்லா இறுகி போய் கிடக்கு. பொம்மநாட்டி கூட உதவி செய்யலன்னா அப்புறம் என்னடா கிச்சா? அந்த மகேஷ் பெரிய ராட்சஸ்னா இருப்பான் போல இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணு வாழ்க்கைக்காக அவன் காலை பிடிச்சுன்னு கதற போறேன். என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுன்னு கேட்க போறேன். மாமி தயவு செஞ்சு அப்படி எதுவும் செஞ்சிடாதே. மகேஷ்னால ஸ்னேகா உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஸ்னேகாவோட கருவை கலைக்க அவன் முயற்சி பண்றான். நாங்க தைரியமா ஏத்து நின்னு போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரம் பார்த்து நீங்க போய் அவன் காலில் விழுந்தா அவன் திமிரெடுத்து அலைவான். ஸ்னேகாவுக்கு கெடுதல் செய்யற எந்த விஷயத்தையும் நீங்க செய்யாதீங்க. மகேஷ், ரோஜா யாரையும் போய் பார்க்காதீங்க ப்ளீஸ். கொஞ்ச நாள் பேசாம இருங்க. சரி கிச்சா, ஏதோ நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் இருக்கேன். ஸ்னேகாவை நன்னா பார்த்துக்கூடா. சரி மாமி, நீங்க கிளம்புங்க. சரி, வரேன் வரேன். பாத்தியா பன்னீர், மாமியை பார்த்தா பாவமா இருக்கு. பகவான் இதுக்கெல்லாம் கூடி சீக்கிரம் நல்ல வழியை காட்டணும். கிச்சா, பகவான் நல்லதே பண்ணுவார். நீ போய் சினேகாவை பார்த்துக்கோ, இதோ நான் வந்துடுறேன். கடங்கார பய, அவன் உருப்படுவானா? நாசமா போ. யார பாட்டி திட்டுற? இந்தா இத பாரு, இந்த கன்றாவிய. பங்குச்சந்தையில் பல காலம் வெற்றிகரமாக தொழில் நடத்தி வரும் ஷேர் புரோக்கர் ராஜசேகர் தற்போது தனது மகன் மகேஷ் பேரில் புதிதாக கிரானைட் ஃபேக்டரி ஒன்றை தொடங்கியுள்ளார். கல்லு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டானா அந்த மகேஷ். இத்தனை நாளும் எல்லாரும் தலையிலையும் பாறாங்கல்ல தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ பாலிஷ் பண்ண கல்லை தூக்கி போட போறான். அவன் கல்லு பிசினஸ் நாசமா போக. பாட்டி, அந்த மாதிரிலாம் பேசாத பாட்டி. மகேஷ் நன்னா வளரணும், வளரட்டும். என்னம்மா உளர்ற? நம்ம இங்க தேஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவன் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கான். இருக்கட்டும் பாட்டி, மகேஷ் நன்னா வளரணும், அதுதான் எனக்கு வேணும். ஸ்னேகா, நீ திருந்தவே மாட்டியா? என்னாச்சு? மகேஷ் ஆரம்பிக்க போற கிரானைட் பிசினஸ் பத்தி நானும் கேள்விப்பட்டேன். வயிறு எரிஞ்சு போய் நிக்கிறேன். அவன் வசதியா போய்கிட்டே இருக்கான், நம்ம வறுமையில தவிக்கிறோம். கெட்டவன் வாழறான், நல்லவங்க நாம சாகுறோம். கடவுள் கூட ஓரவஞ்சனையா செயல்படுறாரு. ஏய் விடுறா, அவன் கிட்னில இருக்க கல்லைய அவனால கரெக்ட் பண்ண முடியல, கிரானைட் கல்லைய அவனால பிசினஸ் பண்ண முடியும். இப்ப நான் சொல்றேன், அவன் பிசினஸ் ஊத்தி மூடிற போது பாரு. அப்படித்தானே இவ்வளவு சொல்லணும். ஆனா அவன் மனசுல இன்னும் மகேஷ் இருக்கான். அவனை இவ கோவில் கட்டி கும்பிடுறா. அதனாலதான் அவன் பிசினஸ் நல்லா வரணும்னு வாய் கூசாம சொல்றா. கிச்சா, நான் இப்பவும் சொல்றேன், மகேஷ் ஆரம்பிச்சிருக்கிற பிசினஸ் நன்னா வளரணும், அவருக்கு வசதியும் வாய்ப்பும் நிறைய வரணும், காசு கொட்டணும். இந்த பிசினஸ் அவரை வானத்துல தூக்கி வைக்கணும். வாய மூடு, இப்படியெல்லாம் பேசாத, வயிறு பத்தி எரியுது. அப்போ
நீ போட்ட சபதம் எல்லாம் பொய். நானும் பாட்டியும் உன்னை ஜெயிக்க வைக்க நாக்கு தள்ளி செத்துக்கிட்டு இருக்கோம். எங்க முயற்சி எல்லாம் வேஸ்ட். நாங்க இழிச்ச வாயங்க, அதானே? சிரிக்காத. நீ இவ்வளவு கேவலமா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை நான் நல்லா புரிஞ்சுட்டேன். என்ன புரிஞ்சுண்ட? நீ சுயநலவாதி. உனக்கு தான் சுகம்தான் முக்கியம். லட்சியம், சபதம், குறிக்கோள், பட்ட அவமானம், உன்னை கேவலமா பேசின வார்த்தைகள் எதுவுமே உனக்கு பொருட்டு இல்ல. மகேஷ் வாழணும், மகேஷ் கூட நீ வாழணும். அதுதான் உனக்கு ஒரே லட்சியம். அசிங்கமான, கேவலமான, அயோக்கியத்தனமான, சுயநலமான லட்சியம். பேசியாச்சா? மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் அள்ளி வெளியில கொட்டியாச்சா? சரி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். ஒரு மனுஷனை 5 அடி உயரத்துல இருந்து தள்ளி விட்டா அடி பலமா இருக்குமா, இல்ல பல 1000 அடி உயரத்துல இருந்து தள்ளி விட்டா அடி இன்னும் பலமா இருக்குமா? உன் கேள்வியே முட்டாள்தனமா இருக்கு. சரி, அப்ப நீ புத்திசாலித்தனமா பதில் சொல்ல. இத பாரு ஸ்னேகா, 5 அடி உயரத்துல இருந்து தள்ளி விட்டா எவனுக்கும் அடிபடாது. பல 1000 அடி உயரத்துல இருந்து விழுந்தானா மண்டை உடைஞ்சி மூளை சதறி செத்தே போயிடுவான். அப்போ ஒரு மனுஷனோட மண்டை உடைஞ்சி மூளை செதறி அவன் செத்து போகிறதுக்கு அவன் முதல்ல பல 1000 அடி உயரத்துல இருக்கணும், அப்படிதானே? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? கிச்சா, நீ மகேஷ 5 அடி உயரத்துல இருந்து தள்ளி விடுன்னு சொல்ற. அங்க இருந்து அவரை தள்ளி விட்டா அவருக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழாது. நான் மகேஷ பல 1000 அடி உயரத்துக்கு ஏறறத பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? அப்பதான் நான் அவர் அங்கிருந்து தள்ளி விடும்போது அவருக்கு அடி இன்னும் பலமா விழும். ஸ்னேகா, அவரு வளரணும் கிச்சா, நல்லா உயரணும். எவ்வளவு உயரத்துக்கு போறாரோ போகட்டும். அப்பதான் அவர் விழும்போது அதோட அடியும் வலியும் இன்னும் பலமா இருக்கும். ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டாரு. அவர்கிட்ட இல்லாத ஒண்ண நம்ம பிடிங்கணும்னா அதோட இழப்போ பாதிப்போ அவருக்கு பெருசா இருக்காது. எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவருக்கு கொடுப்போம், அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து புடுங்குவோம். அப்பதான் நான் அனுபவிச்ச மரண வேதனையை அவரும் அனுபவிப்பாரு. பிரமாதம் ஸ்னேகா. பாட்டி, இப்பவும் கடவுள் என் பக்கம் தான் இருக்காரு. நான் மகேஷ் கிட்ட இருந்து எல்லா சந்தோஷத்தையும் பிடுங்கணும்ன்றதுக்காகத்தான் கடவுள் எல்லா சந்தோஷத்தையும் மகேஷ்க்கு கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப சொல்லு, கடவுள் யார் பக்கம்? உன் பக்கம்தான். எனக்கிச்சா, உன்கிட்ட இருந்து எந்த பதிலையும் காணோம். என் கணக்கு வித்தியாசமான கணக்கு. போக போக அது உனக்கே புரியும். கொஞ்சம் இரு பாட்டி, வந்துடுறேன். என்னடா பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிற? பேய் அரைஞ்ச மாதிரிதான் இருக்கு. அப்படின்னா பாட்டி, மகேஷ்ங்கிற ராட்சசனோட பழகி பழகி ஸ்னேகாவும் ராட்சசியா ஆயிடுவோலன்னு எனக்கு பயமா இருக்கு பாட்டி. பாட்டி, இந்த போராட்டத்துல மகேஷை காதலிச்ச ஸ்னேகா ஜெயிப்பா. மகேஷோட ரத்தத்தை குடிச்சாலும் குடிப்பா. ஆனா நான் ஒரு ஸ்னேகாவை காதலிச்சேன் பாட்டி. கிராமத்துல இருந்து வந்த அப்பாவி பொண்ணு ஸ்னேகா. ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் நினைக்காத ஸ்னேகா. ஒரு மல்லிகைப்பூ ரோட்ல கடந்தா கூட யார் காலாவது பட்டு நசுங்கிருமோன்னு அதை எடுத்து ஓரமா போடுவாளே அந்த ஸ்னேகா. மகேஷ்ங்கிற ராட்சசனுக்கும் இந்த ஸ்னேகாங்கிற ராட்சசிக்கும் நடுவுல அந்த அப்பாவி ஸ்னேகா நசுங்கி செத்து போயிடுவா பாட்டி. இந்த அப்பாவி பொண்ணு ஸ்னேகா செத்து போவா பாட்டி. அதான் வருத்தமா இருக்கு. கவலைப்படாதப்பா கிச்சா. ஸ்னேகா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மகேஷ் கிரானைட் கம்பெனி ஓபன் பண்ணிருக்காருல பாட்டி, அதோட நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்க எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்கு? பிரேம் பண்ணி வீட்டில் தொங்க விடுறதுக்கா? இல்ல பாட்டி, ஒரு ஆல்பம் தயாரிச்சு வச்சுக்க போறேன். மகேஷ் எப்பப்போ எப்படி எப்படி முன்னேறாருன்னு தெரிஞ்சாதானே அவரை சரியான நேரத்துல மடக்க முடியும். அதுக்குதான். ஸ்னேகா, உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. ஹாஸ்பிட்டல் பில்லையும் செட்டில் பண்ணியாச்சு. எவ்வளவு ஆச்சு? 4800 ரூபாய். பில்லா இது? கொடு. இது எதுக்கு? எதுக்கா? நான் இப்போ ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு காரணமே மகேஷ் தானே. இதெல்லாம் சேர்த்து மொத்தமா அவர்கிட்ட கணக்கு தீர்க்க வேண்டாம். அதுக்குதான். ஸ்னேகா, இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? அவசரப்படாத கிச்சா, இப்பதானே தொடங்கியிருக்கு.
என்னோட வெற்றியில தான் போய் முடியும். மகேஷோட அழிவுல தான் போய் முடியும். அட ஆண்டவா. சரி அதெல்லாம் விடு. நானும் பாட்டியும் வீட்டுக்கு கிளம்புறோம். நீ எனக்கு கொஞ்சம் பூ, மஞ்சள், குங்குமம், வளையல் இதெல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வா. எதுக்கு? சும்மா ஸ்கூல் பசங்க மாதிரி எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்டு இருக்காத. நீ ஒரு புரியாத புதிரா இருக்க. இப்போ பூ, மஞ்சள் வாங்க முடியுமா முடியாதா? சரி சரி, ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் மாதிரி மிரட்டாத. வாங்கி தொலைக்கிறேன். வேற வழி? இத முன்னாலே பண்ணிருக்கணும். ஸ்னேகா, நீ நல்லா யோசிச்சு நிதானமா முடிவு பண்ணு. மகேஷை நீ முதல்ல மறக்கணும். நீ தனி மனுஷி, புரியுதா? பாட்டி, உனக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? சொல்லு. இனிமே எனக்கு எந்த அட்வைஸும் பண்ணாத. கேக்குற மனநிலையில நான் இல்ல. என்னை என் வழிக்கு சுதந்திரமா விட்டுடு. புரியறதா? வா போலாம். இத கொடு. என்ன பாட்டி, இந்த கிச்சாவை இன்னும் காணோம். இதோ வந்துட்டேன். வா. இந்த ஸ்னேகா, நீ கேட்ட பூ, வளையல், மஞ்சள், குங்குமம் எல்லாமே இருக்கு. சரி. பாட்டி, கொஞ்சம் காஃபி வேணும். உனக்குமா? நான் எது கேட்டாலும் தருவியா? கேளு, தரேன். கொஞ்சம் நிம்மதி வேணும். பாட்டி, என்னம்மா இவ நீ? இப்படிதான் கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருப்பா. நீங்க போய் காஃபி கொண்டு வாங்க. காலையில இருந்து பேப்பரே படிக்கல. வைதேகி, அந்த பேப்பரை கொஞ்சம் கொடுமா. வைதேகி, ஒன்னதாம்மா, அந்த பேப்பரை கொஞ்சம் கொடு. அப்பா காஃபி. ஆ, என்னப்பா என்ன வைதேகி வைதேகின்னு கூப்பிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, வைதேகி வைதேகின்னு கூப்பிடுறான், காதுலயே விழாம நிக்கிறா. மாமி. அட. மாமி. ஆ? என்ன அப்பா பேப்பர் கேட்டுட்டு இருக்காரு, கொடுங்க. மகேஷ் புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கானா? அதான் இன்னைக்கு நான் கூட போனேனே. இதோ போட்டோ கூட பேப்பர்ல வந்திருக்கு. என் பொண்ணு வாழ்க்கையை மிதிச்சு புதைச்சுட்டு அதுக்கு மேல மாளிகை கட்டி வாழ்றான் அவன். உருப்படவே மாட்டான் அவன். வைதேகி, என்னம்மா இப்படி பேசுற? உனக்கு கெடுதல் செய்யறவங்க கூட அவங்க நல்லா இருக்கணும்னு வாயார வாழ்த்துறவ நீ. உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வருது, தப்புமா? என்னப்பா தப்பு? ஆ? என்ன பேசுறீங்க நீங்க? அப்பா அவங்களோட பொண்ணு வாழ்க்கையை அழிச்சு சின்ன பின்னமாக்கிருக்கான். நீங்க என்னடா போய் வாழ்த்திட்டு வர சொல்றீங்க? என்ன கேட்டா நீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போனதே தப்பு. நான் ரோஜாவுக்காக போனேன். அது அதை விட பெரிய தப்பு. கவிதா, அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அந்த மகேஷை மன்னிச்சாலும் ரோஜாவை மன்னிக்கவே முடியாது. ரோஜா நல்லவமா. ஆமா மகேஷ் செஞ்ச துரோகத்தை மன்னிச்சவ தர்ம பத்தினியா எப்படி இருக்க முடியும்? தர்மத்தை முழுங்கின பத்தினியா தான் இருக்க முடியும். வைதேகி, பா, சும்மா என் பேரையும் அவங்க பேரையும் மாத்தி மாத்தி கூப்பிட்டு ஷாக் கொடுக்கறனால நீங்க செய்யறது நியாயம் ஆயிடாது. ரோஜா தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவ தான் மகேஷ ஸ்னேகா கிட்ட இருந்து பிரிச்சிருக்கா. ஸ்னேகாவை பத்தி தப்பா சொல்லி மகேஷோட மனசை விஷமாக்கிருக்கா. அவையே அப்படி சொல்லணும். தாம் புருஷன் தன்னை விட்டு போயிடுவானேன்ற பயம். அது பயம் இல்ல மாமி, பொறாம. பச்சை பொறாம. என்ன காரணம் தெரியுமா? ரோஜாவுக்கு குழந்தை இல்ல, ஆனா ஸ்னேகாவுக்கு மகேஷ் மூலமா அவ வயித்துல குழந்தை வளருது இல்ல, அந்த நினைப்பு தான் அவ மனசுல அப்படியே நெருப்பா பத்திக்கிட்டு எரியுது. தாம் புருஷன் தனக்கு மட்டும்தான் இருக்கணும்னு எந்த பொண்ணு நினைப்பா? மாதவி வீட்டுக்கு கோவில் அடிக்கடி போறத கண்ணகி பாத்துட்டு தான் இருந்தா. அதனால கண்ணகி பத்தினி இல்லைன்னு ஆயிடுமா? நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். உன் புருஷனை நீ இன்னொருத்திக்கு விட்டு கொடுப்பியாமா? நானே என் புருஷனுக்கு 2ஆம் தரமா தானப்பா வாக்குப்பட்டிருக்கேன். உன் கதை வேற. லலிதா செத்து போயிட்டா. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? விதிப்பா. சரி, உங்க பொண்ணு லலிதா செத்து போனதுக்கு அப்புறம் இதே என்னோட இடத்துக்கு வேற ஒரு பொண்ணு வந்திருந்தா வினை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிருப்பாரா, இல்ல நீங்க தான் வேண்டாம்னு சொல்லிருப்பீங்களா? இது விதண்டாவாதம்மா. அப்பா, நீங்க என்னதான் தலைகீழா நின்னு தண்ணி குடிக்க ட்ரை பண்ணாலும் ரோஜா கெட்டவ தான். அவ விஷ பாம்புப்பா. உங்களை என்னையும் பிரிக்கிறதுக்கே அவ என்னென்ன சூழ்ச்சி செஞ்சிருக்கா. அவெல்லாம் யாரையும் வாழ விட மாட்டான். கவிதா, நீ எரியிற நெருப்புல குளிர் காயிரமா. வைதேகி ரோஜா மேல ஆதங்கப்படுறதுல நியாயம் இருக்கு.
இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உனக்கும் ரோஜாவுக்கும் உள்ள பழைய பகையை தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். அட பகையில பழசு புதுசுலாம் எதுவும் இல்லப்பா. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தங்கம் உடைஞ்சு போச்சுன்னா அதை உருக்கி மறுபடியும் நகை செஞ்சுக்க முடியும். ஆனா ஒரு பொண்ணோட தன்மானம் உடைஞ்சிருச்சுன்னா அதை ஒட்ட வைக்கிறது முடியாத காரியம்ப்பா. இவங்களோட வேதனை எல்லாம் உங்களுக்கு புரியாது. நான் இப்பவும் சொல்றேன், தனிப்பட்ட முறையில ரோஜா நல்லவதான். சக்கரை அதிகமா சாப்பிட்டா வியாதி வரும்னு டாக்டர் அட்வைஸ் பண்றாரு. அதுக்காக சக்கரை மேல குத்தம் சொல்ல முடியுமா? அந்த சக்கரை மாதிரி தான் ரோஜாவும். போதும், நீங்க பால் தேனு சக்கரைன்னு ரோஜாவுக்கு அபிஷேகம் பண்ணுது. இந்த மாதிரி போய் பஜனை கூட்டத்துல பேசுனீங்கனாலாவது ஒரு 4 பேர் கை தட்டுவாங்க. இங்க நின்று வியாக்கியானம் பேசிக்கிட்டு எங்க வயிற்றுல கூட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஓல்டு ஸ்கூலுங்கிறத நல்லா ப்ரூவ் பண்ணிட்டீங்க. போங்கப்பா. வர வர இந்த வீட்டுல யாருக்கும் என் மேல மரியாதை இல்லாம போச்சு. நல்லது சொன்னா எல்லாரும் காதுல பஞ்ச வச்சு அடைச்சிக்கிறீங்க. இனிமே இந்த வீட்டுல நான் வாயை திறக்க போறது இல்ல. காஃபி ரொம்ப முக்கியம். நீங்க கவலைப்படாதீங்க மாமி, உங்க ஸ்னேகாவுக்கு நான் இருக்கேன். நீயா? ஏன் நான் இருக்கேன்னு சொன்னது உங்க கவலை இன்னும் அதிகமாயிடுச்சா? சே இல்லம்மா. கவலைப்படாதீங்க மாமி, நான் போய் உங்க பொண்ணு ஸ்னேகாவை பாக்குறேன். பார்த்து அவளுக்கு ஆறுதல் சொல்றேன். மாமி, நீங்க நான் ஸ்னேகா 3 பேரும் சேர்ந்து ரோஜாவை ஒழிச்சு கட்டுறோம். இந்தப்பா கிச்சா, குடி காப்பி. இந்த பொண்ணு எங்க போனா? ரூமுக்குள்ளையா? ஸ்னேகா, ஸ்னேகா, கதவு தரமா? அம்மாடி ஸ்னேகா. ஐயோ அம்மாடி ஸ்னேகா, ஸ்னேகா, கதவு தரமா? ஸ்னேகா, என்ன பாட்டி ஆச்சு? கதவு திறக்க மாட்டேங்கிறாளேப்பா. ஐயோ அம்மாடி. ஸ்னேகா, ஸ்னேகா கதவு தரமா? ஐயோ, ஸ்னேகா, ஏதாவது விபரீதமா வந்துட போதுப்பா, பயமா இருக்கு. இருங்க இருங்க. ஸ்னேகா, 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 அம்மாடி, ஸ்னேகா, கதவு தர. பாட்டி ஐயோ. இருங்க, கடப்பார கொண்டு வர. ஏ கிச்சா, இரு, கதவு திறந்துட்டா வா. போங்க போங்க. என்ன காரியம் செஞ்சுட்ட? உனக்கு என்ன புத்தி கட்டு போச்சா? தாலி எடுத்து உன் கழுத்துல நீயே கட்டிக்கிட்டியா? வா இப்படி. என்ன கோலம் அது? என் மகேஷ் என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படித்தானே நான் மனக்கோலத்துல இருந்திருப்பேன். ஏம்மா, உன் புத்தியும் இப்படி போச்சு. இது மனக்கோலம் இல்ல, அலங்கோலம். ஸ்னேகா, தாலிய கணவன் கட்டி அழகு பார்க்கணுமா? கண்ணாடியில நீயே கட்டிட்டு அழகு பார்க்க கூடாது. நான் கன்னியாகுமரி மாதிரி மனசுல நினைச்சவனை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தவக்கோலம் போட்டான். தன் கல்யாணம் நின்னு போனதுக்கு காரணமா இருந்த அசுரனை வெறித்தனமா அழிச்சான். என் கதையும் அதே மாதிரி தான். என்னை அவமானப்படுத்தின மகேஷ் அழிக்கிறதுக்காக நான் போட்டுக்கிற கோலம் அது.
வர வர உன்னை கண்டாலே எனக்கு பயமா இருக்குமா. பயப்பட வேண்டியது அந்த மகேஷ் தான் பாட்டி. கொட்டி கொட்டி பெருசாக்குற குழவி மாதிரி மகேஷ் அழிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள விஷத்தை ஏத்தின்னு இருக்கேன். இந்த கோலத்தை பாத்தீங்களா? இது எனக்கு நானே பலத்தை ஏத்திக்கிற மாதிரி, நானே என்ன ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. இந்த பலம் தான் மகேஷை நசுக்க போறது. இந்த வெறி தான் அவரை நிர்மூலமாக்க போறது. கிச்சா, பிடிக்கல. முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இந்த முகத்தை பார்த்து தானே மகேஷ் என்ன காதலிச்சாரு. ஏன் மகேஷ், ஏன் மகேஷ் என்ன இப்படி ஏமாத்திட்டீங்க? உங்களை நான் கடவுளா நம்பி இருந்தேன். ஆனா கடைசியில அந்த கடவுள் மாதிரி இப்படி கல்லாவே இருந்துட்டீங்களே. உங்களை நான் எவ்வளவு காதலிச்சேன். ஆனா இப்போ உங்களை எப்படி வெறுக்க வச்சிட்டீங்களே மகேஷ். ஆனா உங்களை வெறுக்கதான் உங்களை மனசுக்குள்ள நான் இன்னும் வெறித்தனமா நேசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். உங்களை அழிக்கணும், உங்களை அழிச்சே தீருவேன்னு என் வாய் சொல்றது. ஆனா உங்களை அடையணும், அடைஞ்சே தீரணும்னு என் மனசு சொல்றது. புத்தி சொல்றது மனசுக்கு பிடிக்கல, மனசு ஏங்கிறது புத்திக்கு புரியல. மகேஷ், நீங்க எனக்கு வேணும். நான் உங்களை அடைவேன், அடைஞ்சே தீருவேன். கிச்சா, என்ன பாட்டி? என்னால நடக்க முடியலடா. இந்த சினேகா பொண்ணுக்கு ஏதாவது நம்மளால நல்லது பண்ண முடியுதா பார். இந்த பாவி பையன் மகேஷ் இப்படி பண்ணிட்டானே, அவனை ஏதாவது நம்ம பண்ணணும்டா கிச்சா. கண்டிப்பா பண்ணலாம் பாட்டி. ஐயோ, இங்க வாங்க வாங்க பாட்டி, வாங்க 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 பாட்டி. என்ன கிச்சா? அதோ ரத்னசாமி. ஐயோ, டிரைவர், வண்டியை ஓரமா பார்க் பண்ணுப்பா. ரத்னசாமி இல்ல, நான் பயந்துட்டேன். டேய், அவன் வீட்டில் வந்து கல்லாட்டை பண்ணிடுவானா? அவன் பெருங்குடல் சிறுகுடல் எல்லாம் மொத்தமாக பிடுங்கி மொட்டை மாடியில் கொடியாக கட்டி என் புடவையை காய போடுவேன்டா. என்னடா பார்க்குற? சிங்கத்தோட படரி மயிரில் சிக்கெடுக்கிற பரம்பரைடா எங்கள் பரம்பரை. பாட்டி, ராஜசேகர். ஐயோ பாட்டி, நான் சும்மா சொன்ன பாட்டி. வாங்க இப்படி. அடப்பாடா, உன்னை இந்த வாய் சவடாலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. உன்னால ஒழுங்கா நடக்க முடியல, கண்ணு சரியா தெரியல, ஞாபக மறதி வேற, காய்லாங்கடையில கடக்க வேண்டிய கார் மாதிரி இருக்க. நீ ரத்னசாமிய பழி வாங்கணும்னு குதிக்கிற. அபிஷ்டு, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுடா. தங்கத்துல குறை இருந்தாலும் தரத்துல குறையாதுடா. என் உடம்பு பலத்தை பார்க்காதடா, என் மனசுல இருக்க தெம்ப பாருடா. தில்லு தில்லு. அது கரெக்ட் தான் பாட்டி. அதனாலதான் நீயும் நானும் இன்னும் ஸ்னேகாவோட இருக்கோம். நம்ம கிட்ட பணம் காசு இல்லாம இருக்கலாம், ஆனா நாம மனுஷால இருக்கிற வரைக்கும் நிச்சயமா ஜெயிப்போம். வா.
இந்தப்பா. ஆ? நீயா? ஆமா, நான் தான் கவிதா. சரி, நீ எப்படி ஸ்னேகா வீட்டுக்குள்? அது சரி, கழுத கிட்ட குடிச்சவர் தானே. கடைசியில நீயும் இங்க தானே வந்திருக்க, அதை மறந்துடாத. அப்போ என்ன கழுதேங்கிறியா? ஆமா. உன்ன சரி, ஸ்னேகா எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்காளா? இத்தனை நாளும் சௌக்கியமா தான் இருந்தா, இப்பதான் நீ வந்துட்டியே. கிழவி வயசானாலும் வாய் கொழுப்பு குறையல. அது ஒண்ணுதாம்மா என்கிட்ட இருக்க சொத்து, அதையும் நீ புடிங்கிறாத. ஓ சரி சரி, உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? ஐயோ, குப்பைய வெளியில கொட்டலான்னு வந்தேன், இப்ப குப்பை தொட்டியே உள்ள போகுதே. கடவுளே. என்ன கிச்சா, சௌக்கியமா? ஏய் நில்லு, நீ ஏன் இங்க வந்த? ஸ்னேகா எங்க இருக்கா? ஸ்னேகா? ஓ, சாமி ரூம்ல இருக்காளா? பாத்துட்டு நீ படி. ஏய் ஹாய். நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்த? அன்னைக்கு கார் ஏத்தி என்ன கொல்ல பார்த்த, ஸ்கூல் கிரவுண்ட்ல என்ன ஓட ஓட விரட்டின, எங்க அம்மாவை ஆட்டி படிச்ச. இப்போ எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா எங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சிருப்பேன். அதானே கேட்க வந்த? இல்ல, இல்லையா? எலுமிச்சங்காய் எப்படி புளிப்பா இருக்கணும்னு யாரும் சொல்லித் தர தேவையில்லை. புளிப்பா இருக்கிறது அதோட புத்தி. உன் புத்தி தான் இந்த ஊருக்கே தெரியுமே. நான் வேற தனியா சொல்லணுமா? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஸ்னேகா, இங்க பாரு, நான் உன் கூட சண்டை போட வரல, சமாதானம் பேச வந்திருக்கேன். அதனாலதான் உன் மேல சந்தேகம் இன்னும் அதிகமா இருக்கு. ஏய், உங்க அம்மா தான் பையன் அனுப்பி வச்சாங்க. இதை நாங்க நம்பணும். என்ன கிச்சா இது? ரெண்டு பொம்பளைங்க பேசிட்டு இருக்கும்போது இப்படி கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம நடுவுல வந்து பேசலாமா? போய் வேலையை பாரு. அவனுக்கு வேற வேலையே இல்ல, இதான் வேலை. அப்போ அந்த வேலையாவது ஒழுங்கா செய்யட்டும். கிச்சா, முடிஞ்சா ஸ்னேகாவுக்கு உதவியாரு, உபத்திரமா இருக்காது. இத பார், என்ன ஸ்னேகா பேசிட்டே இருக்கா? சொல்லு. கிச்சா நீ போ கிச்சா, இவளை நான் பாத்துக்கிறேன். போ. சொல்லு, ஏன் வந்த? ஒண்ணும் இல்ல, நீ தனியாளா நின்னு மகேஷ் எதிர்த்து போராடுறியே, சரி நான் உனக்கு துணையா இருக்கேம்மான்னு தைரியம் சொல்றதுக்காக வந்தேன். தேவையில்லை, நீ கிளம்பு. பாவம் ஸ்னேகா, உங்க அம்மா தினமும் உன்னை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. நான் தான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் உனக்கு உதவியா இருப்பேன் ஸ்னேகா, என்ன உதாசனப்படுத்தாத. இங்க பாரு, சிறு துரும்பும் பல் குத்த உதவுன்னு சொல்லுவாங்கல்ல. நீ பல்ல குத்த போறியோ இல்ல கண்ணியே குத்த போறியோ யாருக்கு தெரியும்? சே 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 சே, என்ன ஸ்னேகா இது? உங்க அம்மா தான் என்ன அனுப்புனாங்கன்னு சொல்றேன், திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க. இங்க பாரு, உனக்கும் எனக்கும் பொது எதிரி மகேஷ் கிடையாது, ரோஜா. அந்த ரோஜா தானே மகேஷ் மனசை கெடுத்துட்டு இருக்கா. உன்னை பத்தின விஷ வார்த்தைகளை, உன்னை பத்தி தப்பான ஒரு நினைப்ப அவன் மேல தூவுனது அந்த ரோஜா தான். இது உனக்கே கூட தெரியும். நீ இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும் ஸ்னேகா. ரோஜாவால பெத்து கொடுக்க முடியாத மகேஷ் வாரிச நீ பெத்து தர போற. இதனால மகேஷ் நிச்சயமா சந்தோஷப்படுவாருன்னு வச்சுக்கோயேன். ஆனா ரோஜா சந்தோஷப்படுவாளா? நிச்சயமா மாட்டா. அவளுக்கு உன் மேல பொறாம தான். என்ன அவளால செய்ய முடியாததை நீ செய்ய போற பாரு. அதனாலதான் உன் குழந்தைய அழிக்க சொல்லி கலைக்க சொல்லி மகேஷ உசுப்பி விடுறா. மகேஷும் அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறாரு. நினைச்சு பாரு, ரோஜா இல்லாம மகேஷ் என்ன பண்ணுவாரு? அவரால தனியா உன்னை எதிர்த்து நின்னு போராட முடியுமா? முடியாது ஸ்னேகா. நேரா வந்து உன் காலில் விழுந்துருவாரு. ஸ்னேகா, என்ன பொறுத்த வரைக்கும் மகேஷ் ஜஸ்ட் ஒரு கட்டிடம் தான். ஆனா அஸ்திவாரம் யாருன்னு பார்த்தேன்னா ரோஜா. நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணி ஒரு கடப்பாரை எடுத்து அந்த கட்டடத்தை இடிக்கணும்னு நினைச்சாலும் அது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனா அதே ஒரு பூகம்பம் வந்து அந்த அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுடுச்சுன்னு வையேன், கட்டிடம் கண்மூடி அப்படி திறக்கிறதுக்குள்ள பொல பொல பொலன்னு கொட்டிடும். சோ ஸ்னேகா, நீயும் நானும் சேர்ந்தோம்னா ஒரு பூகம்பமா அந்த அஸ்திவாரத்தையே உலுக்கிட முடியும். என்ன சொல்ற? நான் கொஞ்சம் யோசிக்கணும். ஸ்னேகா, நீ மகேஷ் அழிக்கணும்னு நினைச்சேன்னா உன் டைம் தான் வேஸ்ட், உன் சக்தி தான் வேஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோ, நீ அழிக்க வேண்டியது மகேஷ இல்ல, ரோஜாவை. ஏன்னா மகேஷ் அடையறதுன்னு உன் லட்சியமே. அப்படி நீ மகேஷ் அழிச்சிட்டேன்னா உன் லட்சியமே அழிஞ்சிடுமே. சோ நான் என்ன சொல்றேன்னா, ரோஜாவை நீ அழிச்சிட்டேன்னு வை,
ஆட்டோமேட்டிக்கா மகேஷ் அடைஞ்சிட போற. புரியுதா? புரியுறது. ஆனா ஏன் கணக்க நான் ஏன் வழியிலே தீர்த்துக்கிறேன். பச்சையா சொல்லட்டுமா? உருப்படியா இருக்கிற ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு உனக்கெல்லாம் அவ்வளவு சாமர்த்தியம் பத்தாது ஸ்னேகா. ஆனா அந்த விஷயத்துல உன்னை கம்பேர் பண்ணும்போது நான் அனுபவசாலி, கெட்டிக்காரி, திறமைசாலி. அடி பாவி, நீயே உன்னை இவ்வளவு மட்டம் தட்டிக்கிறியே. நீ வேற பாட்டி, இப்போ அதான லேட்டஸ்ட் ஃபேஷன். நான் போலீஸ் இல்லடா பொறுக்கின்னு ஹீரோ தன்னையே மட்டம் தட்டி பேசிக்கிறது தானே ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பன் புக் பா. இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நானும் ஓப்பன் புக் ஆகிறதுக்கு ட்ரை பண்றேன். அது ஸோ ஸ்னேகா, நான் இவ்வளோ நேரம் பேசிட்டேன். உன் முடிவு என்னன்னு நீ சொல்லணும். பாட்டி, எனக்கும் கவிதாக்கும் புது டிகாஷன்ல நல்ல காஃபி போட்டு ஏன் காஃபி தான் சாப்பிடணுமா? சாப்பாடு சாப்பிடக்கூடாதா? போட மாட்டீங்களா என்ன? ஆனா ஒண்ணு தெரிஞ்சு போச்சு ஸ்னேகா, நீ படு புத்திசாலி தான். இன்னும் ஒண்ணு சமைக்கலையா? உட்காரு. பாட்டி காஃபி வேணா, சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. 10,000 ரூபாய் தானே, தந்துடுறேன். நான் சொன்ன காரியத்தை உருப்படியா செய். சரி. ஹாய்மா. ம், வாடி. நான் இப்போ எங்க போயிட்டு வரேன் சொல்லு பாப்போம். இது என்ன விளையாட்டு கவிதா? சரி சரி, சீரியஸாவே சொல்லிடுறேன். நான் ஸ்னேகா வீட்டுக்கு போயிட்டு வரேனே. அவ வீட்டுக்கு நீ எதுக்கு போன? ஏதாவது புது பிரச்சனையா? வைதேகி மாமியும் நானும் ராசி ஆயிட்டோம்ல, அதாம்மா கை குலுக்கி சமாதானம் ஆயிட்டோம்ல. சரின்னு நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த ஸ்னேகாவையும் நம்ம பக்கம் இழுத்துக்கிட்டோன்னு வை, அந்த ரோஜாவை சுலபமா அடிச்சு துரத்திடலாம்ல. அவளை முதல்ல அந்த எம்டி சீட்ல இருந்து தூக்கணுமா. அதான் ஸ்னேகாவோட சேர்ந்து அந்த ரோஜாவை எப்படி விரட்டலான்னு அவகிட்ட போய் பேசிட்டு வரேன். உன் சுயநலத்துக்காக தான் நீ இதெல்லாம் பண்றேன்னு ஸ்னேகா உன் மேல சந்தேகப்படலையா? மா, இதுல அவளோட சுயநலமும் இருக்குமா. ரோஜாவை எப்படிரா அழிக்கலான்னு அவளும் காத்துட்டு இருக்கால. சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல அவளுக்கு ஒரு துணை கிடைச்சிட்டுன்னு சந்தோஷப்பட்டா. ஆனாலும் நீ செஞ்சது தப்பு. சொக்கலிங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு சொத்து முழுசா நம்ம கைக்கு வந்ததும் வைதேகி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும்னு நீயும் நான் திட்டம் போட்டிருக்கோம். இந்த லட்சணத்துல இந்த ஆட்டத்துல ஸ்னேகாவையும் கொண்டு வந்து சேர்த்துட்ட. வைதேகியை நாம அடிச்சு துரத்துனா ஸ்னேகா நம்ம மேல பாய மாட்டாளா? பாயட்டும், பாயிரப்ப பாத்துக்கலாம். ஒரே நேரத்துல எதுக்கு நமக்கு ரோஜா ஸ்னேகான்னு 2 எதிரிங்கன்னு தான் போனா போதுன்னு ஒரு எதிரிய கட்டி பிடிச்சிட்டேன். கட்டி பிடிச்ச கையால கத்தி எடுக்கிறதுக்கே எவ்வளவு நேரம் ஆக போகுது. அதெல்லாம் விடு. ஏமா, கோகுல அஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணரோட கால் பாதம் வீட்டுல படுறது நல்லதுக்கு. அதே சொக்கனோட அழிவுக்கு அந்த வீட்டுல இந்த லக்ஷ்மியோட பாதம் பட போறது என்னைக்கு? இன்னும் 2 நாள்ல. ரெண்டு? ஐயோ மா, எப்படிமா? எப்படி வருவேன்னு சொல்ல மாட்டேன். சொன்னா நீ பயந்துருவ. நேர்லயே நீ பார்க்க தானே போற. 2 நாள் காத்துக்கிட்டு நீயே தெரிஞ்சுப்ப. குட் மார்னிங் சார். எப்படி Hello, Mr. Chitterlingam. How are you? Fine. No problem, ஒன்றும் Liam. இல்லை, நத்திங். All right. Good.
This is Chukkalingam. What happened? Clear up. பாருங்க அடி ரொம்ப பலமா பட்டிருக்கு போல இருக்கு. நீ இரு, நான் போய் பார்க்கறேன். யார் வேணும்? எங்க ஸ்னேகான்னு. அது சரி, நீங்க யாருன்னு கேக்குறேன். என் பேர் புகழ்மணி, சொந்த ஊர் தில்லைஸ்தானம். அடடே, வாங்க தம்பி உள்ள. ஸ்னேகா, தம்பி பேரு புகழ்மணி, உங்க ஊரு தான் தில்லைஸ்தானம். அப்படியா? நமஸ்காரம். வணக்கம். என்ன விஷயம்? என்ன பேசிக்கிட்டு இருக்க நிக்க வச்சு? வாங்க தம்பி வாங்க. வாங்க வாங்க. தம்பி உங்க ஊருக்காரரா ஆயிட்டாரு. முதல்ல ஒரு காப்பி கொடுப்போம். வேண்டாம் பாட்டிமா. பரவாயில்ல தம்பி, இருங்க. ஆமா, நீங்க கும்பகோணமா இல்ல தில்லைஸ்தானமா? அது இல்ல ஏன் கேக்குறேன்னா, கும்பகோணத்தை சுத்தி இருக்கிறவங்க சொந்த ஊர் எதுன்னு கேட்ட உடனே கும்பகோணம்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் கேட்டேன். இல்ல, நான் ப்ராப்பர் தில்லைஸ்தானம். அப்படியா? நம்ம ஊர்க்காரங்கள வேற ஒரு இடத்துல பாக்கும்போது மனசுல ஒரு சந்தோஷம் வரும். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் காலேஜ்ல படிக்கும்போது தில்லைஸ்தானம்ல ஃப்ரெண்ட்ஸோட சுத்தாத இடமே இல்ல. நீங்க எங்க இருந்தீங்க? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நான் இப்பமே அந்த மாதிரி ஊரை சுத்தினதே இல்ல. காப்பி குடிங்க. இது தில்லைஸ்தானம் குசும்பா? அப்படி இல்ல, நான் ப்ராப்பர் தில்லைஸ்தானம் தான். ஆனா படிச்சதெல்லாம் சென்னையில. ஊருக்கு வருவேன் போவேன். அப்பா தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அப்படியா? அப்பா அங்க என்ன பண்றாரு? அப்பா அந்த ஊர்ல ஒரு பெரிய ஆளு. ஜவுளி கடை வச்சிருக்காரு, மளிகை கடை வச்சிருக்காரு. அப்பா பேரு ரத்னசாமி. எனி ப்ராப்ளம்? ஏன் இன்ஸ்டிங்க? எனி ப்ராப்ளமா? டோட்டலா ப்ராப்ளம். உனக்கு ஒரு காப்பியா? ஏண்டா, நீ ரத்னசாமி பிள்ளையா? உனக்கு எவ்வளவு தில்லு இருந்தா அந்த அயோக்கிய பைய பேரை சொல்லிட்டு உள்ள வந்திருப்ப. பாட்டிமா, ஏற்கனவே பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. நான் அணைக்க வந்திருக்கேன். உங்க அப்பனும் ஸ்னேகாவை அணைக்கத்தாண்டா வந்தான். இப்ப நீயா? போடா வெளிய. பேசாதீங்க, வெளியில போயிடுங்க. ரத்னசாமியோட நிழல் கூட இந்த வீட்டுல படக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்க குடும்பத்தோட அசிங்கமான அருவருப்பான உறவு போன தலைமுறையோட நிக்கட்டும். வெளியில போங்க. ஸ்னேகா, நீ அவசரப்பட்டு முடிவு எடுக்கிற. எங்க அப்பா உங்க குடும்பத்துக்கு செஞ்ச பாவம்லாம் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. அதான் பரிகாரம் செய்யலாம் வந்திருக்கேன். சில பாவங்களுக்கு இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பரிகாரமே இல்ல. எங்க அம்மா வறுமையில இருக்கும்போது ரத்னசாமி அதை பயன்படுத்தினாரு. எங்க அப்பா அநியாயமா சாக காரணமா இருந்தாரு. எங்க அப்பா இறப்புக்கு கூட என்னால அவர் பக்கத்துல இருக்க முடியாத பாவியா மாத்தி என் கற்பை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த ஊரை விட்டே ஓடுற அளவுக்கு என்ன துரத்தினாரு. இங்க வந்து நான் விபச்சாரின்ற பட்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால எங்க அம்மா முகத்துல கூட என்னால முழிக்க முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பா ரத்னசாமி தான். உங்க அப்பா செஞ்ச கலாட்டால என் கல்யாணமே நின்னு போச்சு. நான் பல பேரோட தொடர்புள்ளவன்னு மகேஷை நம்ப வச்சுட்டாரு. நான் உயிருக்கு உயிரா காதலிச்சு வர எனக்கு எதிரா என் எதிரியா நிக்க வச்சுட்டாரு. இன்னொரு பக்கம் சொக்கலிங்கம் சார் வீட்டுல பூந்து எங்க அம்மாவை மிரட்டி 1 லட்சம் ரூபாய் பணத்தை புடுங்கிருக்காரு. உங்க அப்பா செஞ்ச பாவம் 1ஆ 2ஆ? நீங்க அவருக்கு மகனா பிறந்ததே நீங்க செஞ்ச பாவம். நீங்க எப்படி எனக்கு நடந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடுவீங்க? எனக்கு புரியுது ஸ்னேகா. உன் காயத்துக்கு ஏதாவது ஒரு விதத்துல நான் மருந்து தேடுறேன். எங்க அப்பாவை இனிமே இந்த பக்கமா வரவிடாம நான் ஒரு தடுப்பு சுவரா மாறுறேன். மகேஷ் எனக்கு நல்லா தெரியும். நீ நல்லவன் மகேஷ்க்கு புரிய வச்சு அவன் கூட உன்னை நான் சேர்த்து வைக்கிறேன். என்ன நம்பு ஸ்னேகா. டே ஆம்பளைங்களை நம்பி நம்பி அவன் மோசம் பண்ணது போதும். மரியாதையா வெளியில போயிரு, இல்ல உன் பூசணிக்கா மண்டைய உடைச்சு போடுவேன். இரு பாட்டி, உனக்கு என் மண்டையை உடைக்கணும் அவ்வளவுதானே? நான் சான்ஸ் தரேன், வெயிட் பண்ணு. ஸ்னேகா, உனக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். எனக்கு வேண்டாம், இங்க இருந்து போயிடுங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லி உள்ள நுழைஞ்சிட்டு கடைசியில என்னையே பலியாக்கிடுவீங்க.
ரத்னசாமி புள்ளை என்னைக்குமே ரத்னசாமி புள்ளையா தான் இருப்பான். உங்க உறவே எனக்கு தேவையில்லை. உங்க மூச்சு காத்து கூட இந்த வீட்டுல படுறதே எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போயிடுங்க. டேய், அவதான் வெளியில போன்னு சொல்லிட்டாளே, போ, மரியாதையா போ, போடா, போ, வெளியில போ. கவிதா, மாமி அப்பா எங்க காணோம்? வாக்கிங் போறேன்னு போனார். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பா, பேசிட்டு இருந்திருப்பார். வந்துருவாரு இப்போ. மாமி அப்பா என்ன காரை எடுத்துட்டு போனாரு. அப்பா தான் வராரா இல்ல வேற யாராவது வராங்களா? யாரு? ஐயோ, என்ன என்ன சப்பாக்கு? ஐயோ, உடம்புல ரத்தமா இருக்கு. வாங்க உள்ள கூட்டிட்டு வாங்க. பாத்து. ஐயோ டாக்டர், என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க. அவருக்கு என்னாச்சு? கொண்டேன் வாங்க. உள்ள கூட்டின்னு போங்க. வாங்க பாத்து. பாத்து. ஐயோ கடவுளே, என்ன இது கொடுமை. உடம்பெல்லாம் ரத்தமா. ஷூ அவுத்து விடுமா. ஐயோ கடவுளே, டாக்டர் எப்படி நடந்தது இது? கவிதா, வாக்கிங் போறப்போ ஒரு பைக்காரன் வேகமா வந்து தெரியாம மோதி ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். சார், நான் பார்த்தேன் சார். அவன் ஒன்றும் தெரியாம மோதல, தெரிஞ்சேதான் மோதனான். தெரிஞ்சு பண்ணானா? அப்படின்னா ஏதோ கொலை முயற்சி மாதிரி தெரியுதுமா. கொலை முயற்சியா? அண்ணாவை கொலை பண்ற அளவுக்கு யாருக்கு விரோதம்? நல்ல வேளை நான் அங்க இருந்தேன். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அப்படியே போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் இது, கொலை பண்றாங்க? யாரா இருக்கும்? தெரியலையே. அவர் ரிலாக்ஸ் ஆன பிறகுதான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். கவிதா, மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். இதை வாங்கி கொடுங்க. சாயந்தரமா நான் வந்து பார்க்கறேன். டாக்டர், அவர் ஹார்ட் பேஷண்ட், சுகர் வேற இருக்கு. எனக்கு தெரியுமா. சாயந்தரமா வந்து டீட்டெயிலா செக் பண்றேன். ஏதாவது ப்ராப்ளம்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவோம். நீங்க 2 பேர் இருக்கீங்களே, பாத்துக்க மாட்டீங்களா? நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர். குட் குட். தேங்க்யூ டாக்டர். சமயத்துக்கு ஹெல்ப் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார். குட். மாமி, என்னம்மா? யார் மாமி இந்த காரியத்தை செஞ்சிருப்பா? எனக்கு புரியலையம்மா. ஒருவேளை இது மகேஷ் செஞ்சிருப்பானா? இல்ல ரத்னசாமி? பைக்ல வந்து மோதினவன அண்ணா கண்டிப்பா பார்த்திருப்பார். கண்ணு முழிக்கட்டும், நம்ம கேட்கலாம். அவருக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. சரி, நீங்க அப்பாவை கூட இருந்து பாத்துக்கோங்க. ஆ. நான் வினய்க்கு ஃபோன் பண்ணிட்டு மெடிசன்லாம் வேற வாங்கணும். நீங்க பாத்துக்கோங்க. சரிம்மா. ஏன் மாமி, அப்பாவை கொலை பண்ற அளவுக்கு அவருக்கு யார் மாமி எதிரிங்க இருப்பாங்க? சொக்கனோட அழிவுக்கு அந்த வீட்ல இந்த லக்ஷ்மியோட பாதம் பட போறது என்னைக்கு? இன்னும் 2 நாள்ல. ரெண்டு? ஐயோ மா, எப்படிமா? எப்படி வருவேன்னு சொல்ல மாட்டேன். சொன்னா நீ பயந்துருவ. நேர்லயே நீ பார்க்க தானே போற.